இந்த சமுதாயத்தில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம அடைஞ்சு நம்ம சிறப்பாக வாழணும்னா, அதாவது நல்ல வளமாக, செல்வ வளம், கல்வி வளம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சில பொதுவான குணங்கள், அதாவது இதெல்லாம் அடைஞ்சிருப்பாங்க ஒரு வளமையான வாழ்க்கை. அதாவது பேசிக்காக எல்லாருமே வளமையாக வாழணும், அது எல்லாரோட உரிமையும் கூட. ஆனால் சில பேர் மட்டும் அதில் ரொம்ப அதிகமாக அடைஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லார்ட்டையும் காமனாக சில குணங்கள் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு குணம் இந்த ஹியூமிலிட்டி, அதாவது பணிவு. நம்ம வேதங்கள் எடுத்தாலும், பைபிள் எடுத்தாலும் சரி, இல்லை குரான் எடுத்தாலும் சரி, இல்லை ஹிந்துஸுக்கு இருக்கக்கூடிய புத்தகங்கள், கீதைகள், எதுனாலும் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமாக இந்த பணிவை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு முக்கியமான குணம், அதாவது நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக நம்பிக்கை வைக்கிறதுக்கே, அதாவது ஒருத்தங்க மேலே நம்பிக்கை, அந்த ஒரு விஷயத்துக்கே அந்த பணிவுன்ற குணம் ஒருத்தட்ட இருந்தால் ஓகே நம்பலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய புத்தகங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரீசெண்டாக ஒரு புத்தகம் படிச்சும் போதும் அது மென்ஷன் ஆச்சு. ஸோ ஓகே, இது ரொம்ப தேவை தானே, இது இருந்தால் நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்ல. எல்லா பெரிய மனுஷங்கிட்டையும் இருக்குது, எல்லா புத்தகங்கள், மோஸ்ட்லி நிறைய புத்தகங்கள், நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் இந்த வார்த்தை மென்ஷன் ஆகிட்டே இருக்கும், பணிவு. அதில் முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, பணிவு நம்மளை பற்றி, அதாவது நம்மளை பற்றி நம்ம அதிகம் பேசக்கூடாது. ஒரு பணிவு இருந்துச்சுன்னா மற்றவங்க பேசுகிறத நமக்கு கேட்போம், அப்சர்வ் பண்ணுவோம், அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சிந்திக்க வேண்டிய விஷயம், சிந்திச்சு பாருங்கள்.